அன்பர்களே, இந்த பதிவில் நாம் அதிகாரத்தை தக்க வைக்க சதி செய்யும் ஆண்ட கட்சிகள் ஆட்சி அமைத்து தகர்க்குமா தாவேகா என்பது பற்றித்தான் பார்க்க இருக்கிறோம். தமிழ்நாட்டில் கடந்த 60 ஆண்டுகளாக திமுகவும் அதிமுகவும் அரசியல் அதிகாரம், சமூக பொருளாதார அதிகாரம் என அனைத்தையும் பகிர்ந்து கொண்டது. இந்த 2 கட்சிகளிலும் அதிகாரம் செலுத்தி வந்த அனைவரும் தற்போது யாரென்று அறியாத, என்ன பின்புலம் என்று தெரியாத புது நபர்களிடம் தாங்கள் இதுவரை அனுபவித்து வந்த ஒட்டுமொத்த அதிகாரத்தையும் இழந்துவிட மனம் இல்லாமல் தவித்து வருகிறார்கள். மதுபான விநியோகம், மண் அள்ளுதல், அரசு ஒப்பந்தங்கள் என பணம் கொட்டக்கூடிய, அளவில்லாமல் கொள்ளை அடிக்க வாய்ப்புடைய அனைத்தையும் திமுகவும் அதிமுகவும் மாறி மாறி ஆண்டாலும் ஒரே ஏற்பாட்டிலேயே கடைபிடித்து வந்தார்கள். இவர்கள் இருவரின் தரப்பை மீறி அவ்வளவு எளிதாக புது ஒப்பந்தக்காரர் ஒருவர் நுழைய முடியாது. இப்படி அரை நூற்றாண்டுக்கும் மேலாக கட்டி ஆண்ட ஒன்றை இன்று திடீரென்று புதிதாக ஒருவரிடம் விட்டு செல்ல இன்று இருப்பவர்களின் மனம் இடம் தர மறுக்கிறது. இந்த பின்னணியில்தான் இன்று திமுக, அதிமுக இவர்களோடு அனைத்து அதிகாரங்களையும் திரைமறைவில் பகிர்ந்து கொண்ட பாஜக ஆகிய 3 கட்சியினருக்கும் பொது எதிரியாக விஜய் மாறி நிற்கிறார். ஆகவே தங்கள் பொது எதிரியான விஜயிடம் அதிகாரம் செல்வதை தடுக்க இதுவரை தங்களிடம் இருக்கும் அதிகாரத்தை தொடர்ந்து தக்க வைத்து கொள்ள திமுக, அதிமுக, பாஜக 3 கட்சிகளுமே தங்களுக்குள் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டுதான் இருக்கிறார்கள். இந்த விவரங்கள் இன்று ரகசியமாக நடந்து வந்தாலும் விரைவில் பொதுவெளிக்கு வந்தே தீரும். தாவேகா, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் கூட்டணி என்பது தங்களுக்கு எதிரான வலுவான ஆபத்தான கூட்டணி என நினைத்து திமுக, அதிமுக, பாஜக ஆகிய 3 கட்சிகளுமே பதறி துடிக்கிறது. அது மட்டும் அல்லாமல் திமுக கூட்டணியில் இருந்து விலகிய காங்கிரஸ் தாவேகாவுடன் இணைந்ததுடன் தாவேகா அமைச்சரவையிலும் இடம்பெற்று கூட்டணி ஆட்சி அமைக்க போகிறது என்பதை பாஜக சற்றும் எதிர்பார்க்கவில்லை. தமிழகத்தில் விஜயுடன் ராகுல், 2 கம்யூனிஸ்ட், திருமாவளவன் போன்றோர் இணைந்துவிட்டால் அது உண்மையான மதச்சார்பற்ற அணியாக, சமூக நீதியை பேணக்கூடிய அணியாக மாறிவிடும். இந்த அணி நாளுக்கு நாள் அதிக வலுவடைய வாய்ப்புள்ளதை நன்கு உளவறிந்து உணர்ந்து கொண்ட மத்திய பாஜக தனது மீண்டும் மத்தியில் ஆட்சியை பிடிக்க நினைக்கும் கனவை இது கலைத்துவிடும் என அச்சப்பட ஆரம்பித்து விட்டது. இதே அச்சம் திமுகவையும் அதிமுகவையும் தூக்கத்தை தொலைத்து அலைய வைத்துள்ளது. தாவேகாவுடன் காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், விசிக இணைந்து தமிழகத்தில் ஆட்சி அமைத்து விட்டால் அது தங்களுக்கு மிகுந்த செல்வாக்குள்ள தொகுதியாக இதுவரை கட்டிக்காத்த தொகுதிகளையும் தங்களிடம் இருந்து பறித்துவிடும் நிலை உள்ளது என கலக்கமடைந்துள்ள திமுக, அதிமுக, பாஜக ஆகியவை கூட்டணி கணக்கின் அடிப்படையில் இதுவரை ஆட்சியை பிடித்து வந்த தங்கள் பலத்திற்கும் பாதிப்பை ஏற்படுத்திவிடும் என அஞ்சி கலங்குகிறது. மேலும் எதிர்காலத்தில் இந்த கூட்டணியால் புதுச்சேரி, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானா என தென்னிந்திய மாநிலங்கள் அனைத்திலும் பாஜகவிற்கு பின்னடைவாக அமையக்கூடும் என பாஜக கவலை கொள்கிறது. திமுகவை பொறுத்தவரை
தங்களை விட்டு காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், விசிக ஆகிய கட்சிகள் விலகிவிட்டால் தங்களுக்கு ஆதரவான சிறுபான்மையினர் வாக்கு வங்கியில் மிகுந்த சரிவை ஏற்படுத்திவிடும் என்பது பேரிடியாக அமைந்துள்ளது. இந்த மையப்புள்ளியில்தான் இதுவரை தங்களை வாழ்நாள் பகைவர்களாக களத்தில் காமித்து கொண்டவர்கள் விஜய் என்ற ஒரு தனி மனிதன் முதலமைச்சர் ஆவதை எண்ணெய் விலை கொடுத்தாவது தடுத்துவிட வேண்டும் என்ற ஒற்றை நோக்கத்திற்காக ஒரே இரவில் ஒன்றாகி கரம் கோர்த்து தங்கள் வேஷம் களைந்து நிற்கிறார்கள். இந்த பழம் பெருச்சாளிகளின் கூட்டு களவாணிகளின் குறுக்கு புத்தி காரர்களுக்கு சாதகமாக காய் நகர்த்தி வரும் தமிழ்நாடு பொறுப்பு ஆளுநர் இதுவரை விஜயை ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்கவில்லை. இந்த நிலையில் தவேகாவை சார்ந்த எழிலரசி என்பவர் உச்சநீதிமன்றத்தில் ரிட் மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார். அதில் தவேகா தலைவர் விஜயை ஆட்சி அமைக்க ஆளுநர் அழைப்பு விடுக்க வேண்டும், இது தொடர்பாக உரிய உத்தரவை உச்சநீதிமன்றம் விரைந்து பிறப்பிக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். இன்று தமிழ்நாடு அரசியல் களம் 2 அணிகளாக பிரிந்து நிற்பதை காண முடிகிறது. ஒன்று இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், காங்கிரஸ் இணைந்த தவேகா அணி. 116 சட்டமன்ற உறுப்பினர்கள் பலத்துடன் உள்ளது. மற்றொன்று பாஜக, தேமுதிக, முஸ்லீம் லீக், விசிக, பாமக, அதிமுக இணைந்த திமுக அணி. இதுவும் 116 சட்டமன்ற உறுப்பினர் பலத்துடன் உள்ளது. இன்னும் சற்று நேரத்தில் விசிக எடுக்கப் போகும் முடிவுக்கு ஏற்ப ஆட்சி அமைக்கப் போவது யார், ஜனாதிபதி ஆட்சி அமுல்படுத்தப்படுமா என்பதையெல்லாம் முடிவாக தெரிய வரும் எனும் இச்செய்திகளோடு மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி.